வாயு தொல்லை நம்ம சாப்பிடும் பொருள்களால் வருது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சாப்பிடும் பொருள்களை நன்றாக கழுவணும். அரிசி, பருப்பு அந்த மாரி இருக்கிறதுக்கெல்லாம் 4 தடவ கழுவி விடணும். அந்த தண்ணி கலங்கள் போற வரைக்கும் கழுவி விடணும். எப்படியும் 4 தடவையில அந்த கலங்கள் போயிடும். அதேபோல காய்கறிகள கழுவிட்டு தான் நறுக்கணும். தோல் சீவறதுக்கு முன்னாடி கழுவிடணும். தோல் சீவின விட்டு கழுவினீங்க அப்படின்னா, அதில இருக்கிற உயிர் சத்துக்கள்லாம் போயிடும். அப்புறம் நறுக்கின பின்னாடி கழுவினாலும் அதில இருக்கிற உயிர் சத்துக்கள் போயிடும். சாப்பிட்டு பிரயோஜனமே இல்ல. வெறும் பேப்பர சாப்பிட்றதுக்கு சமானம். அதனால வாயு தொல்லையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா, எல்லாத்தையும் அரிசி, பருப்பு, தானியங்கள் எல்லாத்தையும் அந்த கலங்கள் தண்ணி போற வரைக்கும் கழுவிருங்க. கண்டிப்பா 4 தடவையில அந்த கலங்கள் தண்ணி போயிடும். சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து இயற்கையானது ஒண்ணு. நோய் எதிர்ப்பு சக்தி குடுக்கும். அதுவுமே கொஞ்சம் பேர் சாப்பிடக்கூடாது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து இது அளவா சாப்பிடணும். சில பேருக்கு தோல் பிரச்சனை குடுக்கும். வயிறு வீக்கமாகும். சில பேருக்கு அஜீரணம் வரும். குறைஞ்ச பிபி இருந்தாலும் சரி, அதிகமான பிபி இருந்தாலும் சரி, பிபி மாத்திரை எடுத்துக்கிறவங்க தயவுசெய்து இத அளவா சாப்பிடணும். அப்படியாக டயபெட்டிக் பேஷண்ட்டும், பிபி பேஷண்ட்டும் மிகவும் அளவா சாப்பிடணும்.